ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, திருவருகை காலம் 2ஆம் ஞாயிறு. இன்றைய இறைவார்த்தை வழிபாடு கடவுளின் மாட்சியை, அவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள நம் வழியை ஆயத்தமாக்க நம்மை அழைக்கின்றது. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் பாரூக் இறைவாக்கினர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பாரூக் என்பவர் எரேமியா இறைவாக்கினருடைய செயலராக இருந்தவர். கிமு 587ஆம் ஆண்டு இஸ்ரேல் மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட போது அவர்களோடு பாரூக் இறைவாக்கினரும் நாடு கடத்தப்பட்டார். பாபிலோனில் அடிமைகளாக இருந்த யூத மக்கள் தங்கள் நாட்டிற்கு திரும்பி வர வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் யூத மக்களை, இஸ்ரேல் மக்களை இறைவன் எவ்வாறு தங்களுடைய சொந்த நாட்டிற்கு திருப்பி கொண்டு வருவார் என்ற செய்தியை பாரூக் இன்றைய முதல் வாசகத்தில் குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே பாரூக் குறிப்பிடுகின்றார், எருசலேமிலிருந்து யூத மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட போது அவர்கள் நடந்து சென்றார்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பி வருகின்ற போது அரியணையில் அமர்ந்து வரும் ஓர் அரசனைப் போல கடவுளின் மாட்சியில் மீண்டும் வருவார்கள் என்று சொல்லுகிறார். அதாவது கடவுள் தன் மாட்சியோடு இந்த யூத மக்களை பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டும் தங்களுடைய சொந்த நாட்டிற்கு, ஊருக்கு அழைத்து வருவார் என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, பாரூக் இன்றைய முதல் வாசகத்தில் மையப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான செய்தி கடவுளின் மாட்சி. யூத மக்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டும் தங்கள் சொந்த ஊருக்கு கொண்டு வரும்போது கடவுளின் மாட்சி அவர்களை வழிநடத்தும், கடவுளின் மாட்சியின் ஒளியில் அவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி கடவுளின் மாட்சியில் வருகின்ற போது அங்கே என்ன நடக்கும் என்பதற்கு அவர் இறைவாக்கினர் எசாயாவின் வார்த்தைகளையும் எடுத்து பயன்படுத்துகின்றார். மலைகள், குன்றுகள் எல்லாம் தாழ்ந்து போகும், பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும், காடுகளும் மரங்களும் அவர்களுக்கு நிழல் தரும், அவர்கள் தங்கள் சொந்த நாட்டிற்கு கடவுளின் மாட்சியில் மகிழ்ச்சியோடு வருவார்கள் என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுளின் மாட்சியோடு யூத மக்கள் பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டும் தங்கள் ஊருக்கு வருவார்கள் என்பது முதல் வாசகத்தின் மைய கருத்து. அன்பார்ந்தவர்களே, இந்த கடவுளின் மாட்சி என்பதை நாம் இன்னும் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடவுளின் மாட்சியை எபிரேய சொல்லில் ஷெக்கினா என்று குறிப்பிடுவார்கள். ஷெக்கினா இறையல் என்று ஒன்று யூத சமுதாயத்தில் இருந்தது. அதாவது கடவுளின் மாட்சி, கடவுளின் பிரசன்னம் எருசலேம் ஆலயத்தில் தங்கியிருந்து அம்மக்களை வழிநடத்தியது என்று சொல்வார்கள். குறிப்பாக எகிப்திலிருந்து அவர்கள் மீண்டும் அழைத்து வரப்பட்ட போது மேகத்தூணிலும் நெருப்பு தூணிலும் இருந்து கடவுளின் பிரசன்னம் அவர்களை வழிநடத்தியது. அதே பிரசன்னம் எருசலேம் ஆலயத்தில் உடன்படிக்கை பேழையின் வழியாக இருந்து அவர்களை வழிநடத்தியது என்று சொல்வார்கள். இது கடவுளின் மாட்சி, கடவுளின் பிரசன்னம் முழுமையாக எருசலேம் ஆலயத்தில் தங்கியிருந்தது என்பது யூதர்களின் நம்பிக்கை. அதை விவிலியத்தில் பல இடங்களில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு எருசலேம் ஆலயத்தில் தங்கியிருந்த கடவுளின் மாட்சி, அவருடைய தெய்வீக பிரசன்னம் எப்போது யூத மக்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக நாடு கடத்தப்பட்டார்களோ அப்போது இறை பிரசன்னம், கடவுளின் மாட்சி அவ்வாலயத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டதாக எசேக்கியேல் இறைவாக்கினர் தன்னுடைய நூலின் 10ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகின்றார். அதாவது யூத மக்கள், இஸ்ரேல் மக்கள் பாபிலோனுக்கு அடிமையாக மாறி அவர்கள் நாடு கடத்தப்பட்ட போது
எருசலேம் ஆலயத்தில் இருந்த கடவுளின் மாட்சி, அவருடைய தெய்வீக பிரசன்னம் கெருபீன்களின் வழியே அது மேலே ஏறிச் சென்றதாக, அந்த எருசலேம் ஆலயத்திலிருந்து எடுத்து கொள்ளப்பட்டதாக எசேக்கியேல் இறைவாக்கினர் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு எருசலேமிலிருந்தும் அதன் ஆலயத்திலிருந்தும் எடுத்துக் கொள்ளப்பட்ட அந்த கடவுளின் மாட்சிதான் இஸ்ரேல் மக்களை மீண்டும் பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து வழிநடத்தி வந்தது என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் பாருக்கு குறிப்பிடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, பாபிலோன் அடிமைத்தனத்தில் இருந்து வந்த மக்கள் எஸ்ரா தலைமையில் இரண்டாம் புதிய எருசலேம் ஆலயத்தை கட்டி எழுப்புகின்றார்கள். சாலமோன் கட்டிய முதல் ஆலயம் பாபிலோனியர்களால் நொறுக்கப்பட்டது. அவ்வாலயத்தை இரண்டாம் முறையாக எஸ்ரா தலைமையில் மீண்டும் யூத மக்கள் கட்டி எழுப்புகிறார்கள். கட்டி எழுப்பப்பட்ட இந்த ஆலயத்தில் ஷெக்கினா என்னும் கடவுளின் மாட்சி, அவருடைய பிரசன்னம் இருந்ததாக விவிலியத்தில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. இந்த எஸ்ரா தலைமையில் கட்டப்பட்ட இந்த ஆலயம் 500 ஆண்டுகள் நீடித்திருந்தது. ரோமையர்கள் படையெடுத்து வந்து அதை மீண்டும் அடித்தார்கள், சேதப்படுத்தினார்கள். ரோமையர்கள் எருசலேம் நகரை ஆளும் அதிகாரத்தை ஏரோதிடம் கொடுத்தபோது மீண்டும் அந்த ஆலயத்தை ஏரோது புனரமைத்தான், அழகுபடுத்தினான். சாலமோன் கட்டிய போது இருந்த அதே அழகையும் அதே பொலிவையும் அவ்வாலயத்திற்கு மீண்டும் ஏரோது கொண்டு வந்தான். ஆனால் அந்த ஆலயத்திலும் கடவுளின் பிரசன்னம், அவருடைய மாட்சி தங்கி இருந்ததாக விவிலியம் எங்கும் நமக்கு குறிப்பிடவில்லை. எனவே பாபிலோனின் அடிமைத்தனத்திற்கு மக்கள் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சென்றபோது அங்கு ஆலயத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட கடவுளின் மாட்சி மீண்டும் இரண்டாம் ஆலயம் கட்டப்பட்ட போதும் ஏரோதால் அது புனரமைக்கப்பட்ட போதும் கடவுளின் மாட்சியும் பிரசன்னமும் அந்த ஆலயத்திற்கு மீண்டும் கிடைக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பாபிலோனின் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை மீட்டு வந்த அந்த கடவுளின் மாட்சியும் அவருடைய பிரசன்னமும் அவர்களுக்கு மீண்டும் எப்போது கொடுக்கப்பட்டது என்றால், மெசியாவின் வருகையில், இயேசுவின் மனு உரு எடுத்தலில் மீண்டும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதற்காக மக்களை தயாரிப்பதற்காக திருமுழுக்கு யோவான் தன்னுடைய குரலை பாலைவனத்தில் உயர்த்துகின்றார். இதை இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, எசேக்கியேல் 10 நாம் வாசிப்பது போல கடவுளுடைய மாட்சி, அவருடைய பிரசன்னம் இறக்கைகள் கொண்ட கெருபீன்களின் வழியாக மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டது போல ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்ற போது புறா வடிவில் அவர் மீது வந்த கடவுளின் ஆவியானவர், இவர் என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்வதன் வழியாக அத்தெய்வீக பிரசன்னம் மீண்டும் மனித உருவில் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய தெய்வீக பிரசன்னம், அவருடைய வல்லமை, அவருடைய மாட்சி மனு உரு எடுத்த இரண்டாம் ஆளாகிய அந்த மகனில் முழுவதுமாக கண்ணுக்கு புலப்படும் வகையில் கொடுக்கப்பட இருக்கிறது. எனவே அதற்கு தயாராகுங்கள் என்று சொல்லி திருமுழுக்கு யோவான் யூத மக்களை தயார்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, யூத மக்களை அதற்காக தயார்படுத்துகின்ற திருமுழுக்கு யோவான் என்ன சொல்லுகின்றார்? உங்கள் வழியை ஆயத்தமாக்குங்கள், பாதையை செம்மையாக்குங்கள் என்று சொல்லுகின்றார். வழியை ஆயத்தமாக்குவது, பாதையை செம்மையாக்குவது என்பது நம் பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெறுவது. அதற்காகத்தான் பாவ மன்னிப்பிற்கான திருமுழுக்கை பெறுங்கள் என்று சொல்லி அவர் யூத மக்களை வலியுறுத்துகின்றார். அதாவது உங்கள் வழிகளிலிருந்து, பாவ செயல்களிலிருந்து, பாவ நாட்டங்களிலிருந்து விலகி வாருங்கள். நீங்கள் கடவுளின் மாட்சியை, அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ள தயாராகுங்கள். ஏனென்றால் இதுவரை கண்ணுக்கு புலப்படாத வகையில் மேகத்தூணிலும் நெருப்பு தூணிலும் உடன்படிக்கை பேழையிலும் கடவுள் தன்னை வெளிப்படுத்தி வந்தார். இப்போது மனித உருவில் உண்மையான கடவுளின் பிரசன்னத்தை, அவருடைய தெய்வீக மாட்சியை, மகிமையை நீங்கள் இயேசு என்னும் மெசியாவில் காணப்போகிறீர்கள். எனவே உங்களையே நீங்கள் தயார்படுத்துங்கள் என்று சொல்லி அந்த யூத மக்களை அவர் அழைக்கின்றார். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே,
திருவருகை காலம் 2ஆம் ஞாயிறு நம்மையும் இந்த இறை பிரசன்னத்தை, இறை மாட்சியை பெற்றுக்கொள்ள நம்மை தயாரிக்க அழைக்கின்றது. இயேசுவின் வடிவில், மெசியாவின் வடிவில் கடவுளை நாம் புரிந்து கொண்டோம். அவருடைய அன்பை, இரக்கத்தை, பரிவை நாம் இயேசுவிலே பார்த்தோம். அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வும் கடவுளுடைய மாட்சியையும் மகிமையையும் பிரசன்னத்தையும் நமக்கு எடுத்து காட்டியது. எனவே அந்த மெசியா நம்மிடம் மீண்டும் வர இருக்கின்றார். குறிப்பாக நாம் கொண்டாட போகின்ற இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே அந்த ஆண்டவரை மீண்டும் நாம் பெறப்போகின்றோம். அதோடு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் இறைவார்த்தையிலும், நம்முடைய திருவழிபாடுகளிலும், குறிப்பாக திருவருட் சாதனங்களிலும், அடுத்தவரிலும் காண இருக்கின்றோம். எனவே அந்த இயேசுவின் மாட்சியை, மகிமையை, அவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள நாம் வழியை ஆயத்தமாக்க வேண்டும், நம் பாதையை செம்மையாக்க வேண்டும் என்று சொல்லி திருமுழுக்கு யோவான் நம்மையும் அழைக்கின்றார். பாவ மன்னிப்பிற்காக திருமுழுக்கு பெறுங்கள் என்று சொல்லுகின்றார். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, திருவருகை காலமும் தவக்காலத்தை போன்று நம் பாவ மன்னிப்பிற்கு அழைக்கின்ற காலம். எனவேதான் திருச்சபை நமக்கு பாவ மன்னிப்பு ஒப்புரவு என்னும் அருள் அடையாளத்தை கொடுத்திருக்கிறது. இதை 2ஆம் திருமுழுக்கு என்றும் கூட நாம் அழைக்கலாம். எனவே இந்த பாவ மன்னிப்பு என்னும் அருளடையாளத்தின் வழியாக நம்முடைய பாதையை செம்மையாக்க வேண்டும், நம்முடைய வழியை ஆயத்தமாக்க வேண்டும். இயேசுவை நம்முள் பெற்றுக்கொள்ள நாம் நம்மையே தயாரிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு நம்மை அழைக்கிறது. எனவே இந்த உண்மைகளை புரிந்தவர்களாக கடவுளின் மாட்சி நம்முள் வந்து குடிகொள்ள நம்மையே தயாரிப்போம், நம் வழியை ஆயத்தமாக்குவோம், பாதையை செம்மையாக்குவோம். ஆமேன்.